பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்த்துலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சு கடுகு பருப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். கடலைப்பருப்பு 4 கிலோ எடுத்துருக்கேன். அதை ஊற வச்சு 2 ஹவர் ஊறினா போதும். அதை ஊற வச்சு குறைன்னு மசாலா வடிக்க அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். புளி லெமன் சைஸ்க்கு எடுத்துருக்கேன். ஊற வச்சு கரைச்சி வெடிக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். லெமன் சைஸில் புளி எடுத்துருக்கேன். அதை கரைச்சி நல்லா வெடிக்கட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெடிக்கட்டி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி எடுத்து இப்போ ஊற்றிக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தேங்காய் கூட வேணால் லாஸ்ட்டில் அரைச்சி ஊற்றிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். தேங்காய் வேணாலும் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதித்து உருண்டைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 200 கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கழுவி போட்டுக்கலாம். கொஞ்சம் பட்டை, சோம்பு, லவங்கம் போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம மசாலா வடைக்கு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ பவுலில் போட்டுக்கலாம். பொடிசாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டுக்கலாம். இப்போ நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான சால்ட்டு போட்டு இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தால் போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். மிளகா நெடிலாம் போகணும். அந்தளவுக்கு கொதிச்சதுன்னா போதும். கொஞ்சம் திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம உருண்டை போடும்போது இழுத்துக்கும். மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ மிளகாத்தூள் நெடிலாம் போயிடுச்சு குழம்புல. இந்த டைமில் நம்ம உருண்டை பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 5 உருண்டை போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ அப்படியே வெந்தவுடனே எல்லாம் மேலே வரும். நம்ம கரண்டிலாம் போட்டு கலக்கக்கூடாது, உடஞ்சிரும். ஒரு 5-6 உருண்டை போட்டுடலாம். போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் தட்டு போட்டு. அப்புறம் வெந்தவுடனே எல்லாம் மேலே வந்துடும். மறுபடியும் இருக்கிற மாவு உருண்டை பண்ணி போட்டுக்கலாம். இல்லை லாஸ்ட்டில் வேணால் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மேலே தேங்காயும் ஊற்றிட்டோம்னா செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.